ஹலோ கைஸ், வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் கோர்ஸில் கிளாஸ் லெவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜர்தோசி வச்சு எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேங்கில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கட் பேங்கில் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். சிம்பிளான ஒரு ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் மேக் பண்ணி முடித்தாச்சு. இது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நம்ம ஜர்தோசி பார்ப்போம். ஜர்தோசி ரொம்ப வளையும் தன்மை கொண்டதால் அதை நம்ம இஷ்டத்துக்குன்னு பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும், ஒரு ஒயர் போல். அதனால் ஜர்தோசியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அதை லைட்டாக நம்ம இழுத்தாலும் அதனோட ஸ்ப்ரிங்கு போயிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜர்தோசி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் அப்படியே க்ளூவில் அப்ளை பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஜர்தோசி வளையும் தன்மை கொண்டதால் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம அதை மாற்றிக்க முடியும். இப்போ நான் லீஃப் அது ஒரு கொடி மாதிரி எடுத்திருக்கேன். அதில் இப்போ சைடில் லீஃப் வர மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது லீஃபுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஜர்தோசி இந்த லீஃப் டிசைனுக்கு தான் பேங்கில் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கர்வ், ஹாஃப் சர்க்கிள் அப்படி கூட நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணலாம். இது என்கிட்ட கஸ்டமர் கேட்டிருந்த ஆர்டர், அதை நான் பண்ணியிருக்கேன். இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் இன்னொன்று எடுத்தேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஜர்தோசி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.